உனக்கு ஒரு நியூஸ் தெரியுமா? நீ கேள்விப்பட்டியா? இன்னைக்கு வந்து புதுசா ஒரு பேர் வச்சிருக்காங்க. பேஷன்ஸ்க்கு. என்ன பேருனா மருத்துவ பயனாளர்கள். ஓகே. It's not about politics actually, but என்னன்னா நோயாளியே ஈஸியா தானப்பா இருக்கு. இப்போ இல்ல இந்த மாதிரி நேம் வைக்கிறது வந்து இது ஒன்றும் புதுசு கிடையாது. கலைஞர் அவர்கள் வந்து வச்சிருக்காங்க. என்னன்னா ரொம்ப காலமா வந்து நம்ம விதவைன்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தோம். அவங்கள வந்து என்ன பேர் வச்சாங்க சொல்லு? தெரியல. கைம்பெண் அப்படின்னு சொல்லி வச்சாரு. விதவைங்கிற பேர்ல வந்து ஒரு பொட்டு கூட இல்ல, கைம்பெண்ற பேர்ல வந்து 2 பொட்டு இருக்கு. சோ இனிமே யாரும் விதவைன்னு கூப்பிடுவாங்க, கைம்பெண்ணு கூப்பிடுங்கன்னு சொல்லி ஒரு புரட்சிகரமா வச்சாங்க. அது போக வந்து நம்ம நான் சொல்றேன் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். ஓகே, நீங்களே சொல்லுங்க. டிரான்ஸ்ஜெண்டர் அவங்க வந்து தேவையில்லாத நயன் அது இதுன்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து ரொம்ப அழகா திருநங்கைன்னு ஒரு பேர் வச்சாங்க. ஓகே, அதெல்லாம் அது யார் வச்சான்னு தெரியல. அவரே தான் வச்சாரு. மருத்துவத்தை நோக்கி பயணம். இன்னொரு பேர் வச்சாங்க, உனக்கு தெரியாதா? மது பிரியர்கள். குடிகாரங்களுக்கெல்லாம் மது பிரியர்கள்னு பேர் வச்சாங்க. அது எப்போ வச்சாங்கன்னு சொல்ல கரெக்டா? தெரியல. கொரோனா டைம்ல. ஸோ இந்த நேம் வைக்கிற அந்த செக்மெண்ட்ல இப்போ அடுத்ததா புதுசா வந்திருக்கிறது மருத்துவ பயனாளர்கள். ஸோ இனிமேல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை, எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் பேஷண்ட் எங்கேன்னு கேட்கறது, பேஷண்ட் எங்கேன்னு கேட்கக்கூடாது, மருத்துவ பயனாளி நம்பர் 1 அப்படிதான் கூப்பிடணும்.